ஆகவே இனி ஆமாம் சார். 5-7 உண்டா பார்க்கலாம். இந்த வேளையில உங்களுக்கு ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில அதனுடைய பாடசாலையுடைய மேற்பார்வை பணிக்காக கல்வி அமைச்சு அல்லது அது ஒரு மாகாண கல்வி திணைக்களம் அல்லது ஒரு வலய கல்வி அலுவலகம் வருகின்ற பொழுது அவர்கள் எந்த விடயத்தை பார்க்க வேணும் என்பது தொடர்பாக உங்களுக்கு போதிய அறிவிருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் இல்லையா? நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. வெளிவாரி மதிப்பீட்டு பணி என்றா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அதை இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வருறேன். சரியா? பாடசாலைகளை பொறுத்தவரையில வெளிவாரி மதிப்பீட்டு பணிக்காகத்தான் மேற்குறிப்பிட்ட எந்த ஒரு நிறுவனமும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். ரைட்? அந்த அடிப்படையில இப்ப நாங்க பார்ப்போம். ஒரு பாடசாலையினுடைய பண்புசார் விருத்தியில வந்து நாங்க எந்த மாதிரியான மதிப்பீட்டு நடவடிக்கைகளை பேணுவது தொடர்பாக நாங்கள் பார்த்து வரலாம். இப்போ இங்க உங்களுக்கு இப்ப ஒரு டாக்குமெண்ட் ஷேர் ஆயிருக்குது. ஷேர் பண்ணப்பட்டிருக்குதா? ஷேர் பண்ணப்படலையா? இப்ப ஷேர் பண்ணப்பட்டிருக்குதா? எமது பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? இந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணப்பட்டிருக்குதா? ஓகே ஓகே. இதுல பிரதானமாக நான் அன்னைக்கு உங்களுக்கு இது சொல்லி தந்தனானா? இது சொல்லி தந்தனானா? இல்ல தானே? யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இல்ல, போன கிளாஸ் இருந்தாங்க சொல்லி தரல. அப்படித்தானே? இங்க பாத்தீங்கன்னு கேட்டா ஒரு இலங்கையில பாடசாலை கல்வியின் தரத்தை, அதாவது ஒரு பாடசாலையால வழங்கப்படுகின்ற கல்வி எந்த அளவு தரமுடையது என்பதை மதிப்பீடு செய்வதற்காக கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் எங்களுக்கு இந்த மதிப்பீட்டு பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையில பாடசாலைகள் மூலம் வழங்கப்படுகின்ற கல்வியின் தரம் எப்படி தர உறுதிப்பாடு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக கல்வி அமைச்சினுடைய 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தர உறுதிப்பாட்டு அலகு குவாலிட்டி அஷூரன்ஸ் யூனிட் முதலாக 2008ஆம் ஆண்டு ஒரு மதிப்பீட்டு கருவி அறிமுகம் செய்கிறது. அந்த மதிப்பீட்டு கருவியில ஆரம்பத்துல 8 வகையான மதிக்க வேணும் 9 வகையான பண்புக்கூறுகள் அல்லது மதிப்பீட்டு துறைகள் சேர்க்கப்பட்டிருந்தன. அந்த 9 வகையான மதிப்பீட்டு துறைகள் பின்னர் நீக்கப்பட்டு அதுல 2014ஆம் ஆண்டு அது மீண்டும் 8 துறைகளுடனான மதிப்பீட்டு துறைகளாக அறிமுகம் செய்யப்படுகிறது. மைக்களை மியூட் பண்ணி கொள்ளுங்க. அந்த அடிப்படையில சுரேஷ் மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அந்த அடிப்படையில நாங்கள் பார்ப்போம். முதலாவது மாணவர் அடைவு மட்டம். இதுல பண்புத்தரம் 2. பண்புத்தரம் என்ன, அதனை அடைவதற்கான தேவைப்பாடுகள் என்ன, நியதிகள் என்ன, சுட்டிகள் என்னன்றதை நாங்க பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்ப நாங்க பார்ப்போம். மாணவர் அடைவுல 2 ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது பண்புத்தரங்கள். கற்றல் கற்பித்தல் செயற்பாடு மதிப்பீடு, முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம், இணைப்பாட விதான செயற்பாடு, மாணவர் நலன்பொறி, தலைமைத்துவம் முகாமைத்துவம், பௌதிக வள முகாமைத்துவம், பாடசாலை சமூகம் என்று 8 மதிப்பீட்டு துறைகள் மொத்தமாக 210 நினைக்கிறேன் நியதிகள் 210 சுட்டிகளின் அடிப்படையிலையும் மதிப்பீடு செய்யும். மொத்தம் 10 பண்பு தரத்தின் அடிப்படையிலேயும் 30 தேவைப்பாடுகளின் அடிப்படையிலேயும் 60 நியதிகளின் கீழும் 210 சுட்டிகளை கொண்டு இந்த மதிப்பீட்டு பணி பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. இதை வலய கோட்ட மட்டத்திலேயோ வலய மட்டத்திலேயோ மாகாண மட்டத்திலேயோ தேசிய மட்டத்திலேயோ தரிசிப்பு செய்கின்ற அதிகாரிகள் இந்த மதிப்பீட்டு பணிக்காக தரிசிப்பு செய்யலாம், மதிப்பீடு செய்யலாம். அந்த அடிப்படையில நான் உதாரணமாக உண்டை விளங்கப்படுத்துறேன். இதுல மாணவர் அடைவு அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மாணவர் அடைவு பொறுத்தவரை
2 பண்பு தரங்களை அடைய வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல சமரி காட்டியிருக்கிறோம். மாணவர் அடைவுகள் தொடர்பாக 2 பண்பு தரங்களை அடைய வேண்டும். 2 பண்பு தரங்களையும் அடைவதனூடாக மொத்தம் எத்தனை பண்பு தரங்கள் இருக்கின்றன? 10 பண்பு தரங்களை அடைவதனூடாக ஒரு பாடசாலையில பாடசாலையுடைய கல்வியின் தரம் உறுதி செய்யப்படுகின்ற செயல்முறை சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது நாங்க முடிவுக்கு வரலாம். அந்த அடிப்படையில இங்க பண்பு தரத்தை பார்த்தோம் கேட்டால், உதாரணத்துக்கு தான் சொல்றேன், மாணவர் அடைவு தொடர்பான பண்பு தரம் ஆரம்ப வகுப்புகளில் கணிப்பீட்டின் மூலம் தேர்ச்சியினை அடைவதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அதிபரும் அவருடைய ஆசிரியர்களும் பாடசாலையும் இந்த செயல்முறையை, அதாவது இந்த பண்பு தரத்தை அடைவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். 2வது, வினைத்திறனான பின்னூட்டலின் மூலம் மாணவர் அடைமட்டத்தை உயர்த்துதல். இங்க பாருங்க, இந்த பண்பு தரத்துல ஆரம்ப வகுப்புகளின் கணிப்பீட்டின் மூலம் தேர்ச்சியினை அடைய செய்யும். தேவைப்பாடுகளாக, அதாவது பர்பஸ் அல்லது ஒப்ஜெக்டிவ் என்று சொல்லலாம், குறிக்கோள்கள். ஆரம்ப வகுப்புகளில் கணிப்பீட்டின் மூலம் தேர்ச்சியினை அடைவதை உறுதி செய்தல். இடைநிலை வகுப்புகளில் அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் மதிப்பீட்டின் மூலம் மாணவர் அடைவு மட்டத்தை அடைவதை உறுதி செய்தல். அளவு ரீதியாக குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் 2 சைட்லையும் மாணவர் அடைமட்டத்தை உறுதி செய்ய வேணும் இடைநிலைகள்ல. அடுத்து, தகவல் பகுப்பாய்வினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பெறுபேறுகளின் மூலம் வினைத்திறனான பின்னூட்டல் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேணும். மாணவருடைய பெறுபேறுகளுடைய வீக்னஸஸ், ஸ்ட்ரென்த் என்பவற்றை கருத்துல கொண்டு நாங்கள் அதை செய்ய வேண்டும். அப்ப இந்த தேவைப்பாடுகளை அடைந்து கொள்வதற்காக, அதனூடாக இந்த பண்பு தரத்தை உறுதி செய்வதனூடாக அடைந்து கொள்வதற்காக பின்வரும் நியதிகள் பின்பற்றப்பட வேண்டும். அதில் ஒன்று, கலை திட்டத்தின் நோக்கத்தினை அண்மித்தல். தேசிய மட்டத்திலான பரீட்சைகளின் உயர் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளல். தவணை பரீட்சை புள்ளிகளின் முன்னேற்றத்தை அளவிடல். அடைவு மட்ட பகுப்பாய்வு. இந்த மாதிரி பாடசாலை மட்ட கணிப்பட்டு முன்னேற்றத்தை அளவிடல். இந்த மாதிரியான நியதிகளை, கிரைட்டீரியாவை வச்சுக்கொண்டு, ரைட், அதாவது இந்த நியதிகளை வச்சுக்கொண்டு இந்த தேவைப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக இந்த நிறைவேற்றுவதன் மூலம் பண்பு தரத்தை அடையலாம். அதே போல இன்னும் ஒரு கடைசி விஷயத்தை நான் சொல்றேன். இதுல பாடசாலை சமூகம் கொண்டிடங்கள பாடசாலை சமூகம் இன்னும் ஒன்றை நான் விளங்கப்படுத்துறதுக்காக நான் சொல்லிதான் இணைக்கலை திட்டம். இது என்னது? மாணவர் நலன்புரி. சரி, இங்க பாருங்க, மாணவர் நலன்புரிய பார்ப்போமே. மாணவர் நலன்புரியில பாத்தீங்கன்னு கேட்டா, ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரே ஒரு தரத்தை தான் நம்ம அடைவது உறுதி செய்யணும். ஒரே ஒரு தரத்தை அடைய போறோம். அது என்ன தரம்? பல்வேறு நலன்புரி வேலை திட்டத்தினூடாக மாணவர்களின் உடல் விருத்தியை பலப்படுத்துதல். என்னென்ன தேவைப்பாடுகள் இதுக்காக? ஒப்ஜெக்டிவ், வினைத்திறன் மற்றும் விளைத்திறனாக மாணவர் ஆலோசனை வழிகாட்டல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். நலன்புரி சேவைகள் மூலம் மாணவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். இப்ப யூரினல், டாய்லெட், குடிநீர், இந்த மாதிரி மாணவர் ஆரோக்கியம் மற்றும் போஷண நிலைமைகளை விருத்தி செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும். இங்க ஹெல்த் கிளப் இல்லையா, நியூட்ரிஷன், போசாக்கான உணவுகளை வழங்க வேணும். அடுத்து, மாணவர்களது பாதுகாப்பை, அதாவது சைல்ட் ப்ரொடெக்ஷன், சிறுவர் உரிமை பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இந்த 4 தேவைகளினூடாக இந்த தரத்தை அடைந்து கொள்ளலாம். இந்த தரத்தை அடைந்து கொள்வதற்கு, இந்த 4 தேவைகளினூடாக அடைந்து கொள்வதற்கு இந்த நியதிகளை பின்பற்ற வேணும். இங்க பாருங்க, இப்ப இந்த தேவைக்கு இந்த நியதி என்றது இல்லை. நியதிகள் பொதுவானது. முறையான மற்றும் திட்டமிடப்பட்ட மாணவர் ஆலோசனை வழிகாட்டல் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேணும். பாடசாலை மாணவர் வரவை ஏற்படுத்த வேண்டும். முறையான திட்டமிடப்பட்ட தொழில் வழிகாட்டல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். சமூக பொருளாதார பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கு உதவி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். மாணவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்களின் சுகாதார தேவைகளை உறுதிப்படுத்த வேண்டும். மாணவர் சுகாதாரம், போஷணை மட்டத்தை இனங்காண வேண்டும். மாணவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சிற்றுண்டி சாலையை சிறந்த முறையில் பேண வேண்டும். இடர் முகாமைத்துவ செயற்பாடுகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும். இடர் அனர்த்தங்களின் பொழுது பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் பாடசாலையில மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு அதிபருக்குரிய பொறுப்பு. ஆகவே இவ்வாறு இந்த இவ்வளவு நியதிகளினூடாக 2, 4, 6, 8, 10 இந்த நியதிகளினூடாக 4 தேவைப்பாடுகளையும் அடைவதன் மூலம் இந்த பண்பு தரத்தை நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே அதிபர்கள் இதை மதிப்பீடு செய்வதற்காக
இந்த மதிப்பீட்டு படிவத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. இது உள்ளக மதிப்பீட்டின் பொழுதும் பயன்படுத்தலாம், கோட்டமட்ட வழிவாரி மதிப்பீட்டின் பொழுதும் பயன்படுத்தலாம், அல்லது ஒரு வலயமட்ட அதிகாரிகள் வரும் பொழுதும் பயன்படுத்தலாம், அல்லது ஒரு மாகாண மட்டத்திலிருந்து வருகின்ற அதிகாரிகளும் இதை பயன்படுத்தி கூட பாடசாலையுடைய நிலைமையை உறுதி செய்து கொள்ளலாம், அல்லது தேசிய கல்வி அமைச்சு வந்தும் கூட இந்த மதிப்பீட்டு பணியை மேற்கொள்ளலாம். தெல்தனிய மகாவித்தியாலயத்தை பொறுத்தவரையில் இந்த சம்பவ கற்கையில இந்த எந்த ஒரு அதிகாரிகளோ இந்த பாடசாலைக்கு வருகை தந்து இந்த இதுகளை மேற்கொள்றது இல்லை. அப்படி மாணவர் நலன்புரி நடவடிக்கைகள் பாடசாலையில பேணப்படும், இது கேள்விக்குரியது. ஆகவேதான் அங்கு அது பிரச்சனையாக காணப்படுகிறது. நான் சொல்ற விளங்கிட்டுதா? உதாரணமாக முறையான திட்டமிடப்பட்ட மாணவர் ஆலோசனை வழிகாட்டல கரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் வேலை திட்டங்களை இங்கே செய்யறதாக இருந்தால் என்ன இங்க மதிப்பிட சுட்டி என்ன? மாணவர் ஆலோசனை வழிகாட்டல் வேலை திட்டம், ஸ்டூடெண்ட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் வந்து சுற்று நிருபத்துக்கு அமைவாக பொருத்தமான ஆசிரியருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டு பாடசாலையில் அந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, பாடசாலை சமூகத்துக்கு அது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா? இந்த நிலைமை தொடர்பாக நன்று 4 புள்ளி கொடுக்கிறா இருந்தா நன்றார், 5 புள்ளி கொடுக்கிறா இருந்தா மிக நன்று என்று சொல்லலாம். 6 புள்ளிகள் கொடுத்தால் அது விசேடமாக இருக்கும். 1 புள்ளிகள் கொடுத்தா விரைவாக அபிவிருத்தி அடைய வேண்டும், 2 புள்ளிகள் கொடுக்கிறதா இருந்தா அபிவிருத்தி அடைய வேண்டும், சாதாரணமாக இருந்தால் 3 புள்ளிகள் கொடுக்க வேண்டும். இவ்வாறு புள்ளி திட்டம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு இங்க சொல்லப்படுகின்ற இந்த ஒவ்வொரு நியதிக்கு கீழேயும் சுட்டிகள் காணப்படுகிறது. சரிதானே? ஒவ்வொரு தேவைப்பாடுகளுக்கு கீழே நியதிகளும், பண்பு தரத்துக்கு கீழே தேவைப்பாடுகளும், தேவைப்பாடுகளின் கீழே நியதிகளும், நியதிகளின் கீழே சுட்டிகளும் காணப்பட்டு ஒரு பாடசாலையானது மதிப்பீடு செய்யப்படுகிறது, மேற்பார்வை செய்யப்படுகிறது. சோ நாங்க இப்ப மேற்பார்வை என்ற பதத்தை விட்டு மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் என்ற பதம் தான் பாவிக்கிறது புதிய போக்குல. மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் என்றா என்ன? தமிழ்ல கண்காணிப்பும் மதிப்பீடும். ஆகவே இந்த கண்காணிப்பு மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தெல்தனிய மகாவித்தியாலயத்தில் இல்லாமை பெரும் குறைபாடாக காணப்படுகிறது. விளங்குதா நான் கேட்கிறது? என்ன மாதிரி என்ன உங்களுக்கு விளங்குதா நான் கழிச்ச கூடாது? சொல்லுங்க, கதைங்க. இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. இந்த பாடசாலையினுடைய அதாவது தெல்தனிய மகாவித்தியாலயத்துக்கு வந்து வலயமட்ட அதிகாரிகளோ அல்லது ஒரு மாகாண மட்ட அதிகாரிகளோ அல்லது தேசிய கல்வி அமைச்சரிலிருந்து யாரும் வருகை தர இல்லை. அதனால இந்த பாடசாலை சரியாக மேற்பார்வைக்கும் மதிப்பீட்டுக்கும் கண்காணிப்புக்கும் உட்படுத்தப்படவில்லை என்பதுதான் இங்க குற்றச்சாட்டு. ஓகேயா? ஆகவே இதுக்கு பதிலளிக்கிற ஆளா இருக்கணும்டா, சரியான பொருத்தமான பதில வழங்குற ஒரு ஆளா இருக்கணும்டா, நீங்கள் இந்த வெளிவாரி மதிப்பீட்டு பணி தொடர்பான சுற்றறிக்கைகளையும் நடைமுறைகளையும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா நான் கதைக்கிறது விளங்குதா? ஏதாவது டவுட்ஸ் எழுத கேட்கலாம். ஒன்றுமில்லை. அடுத்த விஷயத்துக்கு போமா? அப்போ இந்த சம்பவ கற்கையை பொறுத்தவரையில 9 விடயங்களை நாங்கள் பார்த்துட்டோம். ஏற்றுக்கொள்றீங்களா? தெல்தனிய மகாவித்தியாலயத்துடைய சம்பவ கற்கையிலே நாங்கள் இனங்கண்ட பிரச்சனைகளின் பகுதிகளை பார்ப்போம். என்னென்ன? முதலாவது, மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடையதாக இருந்தது. என்ன ஞாபகம் இருக்குதா? மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் எப்படி இருந்தது? 40 சாதாரண பரீட்சைக்கு தோற்றி 20% மாணவர்கள் மாத்திரம் சித்தி அடைந்தது. என்ன திறமைந்து புறமை பரீட்சையில் எந்த மாணவர்களும் இனி வினாக்களுக்கு நாங்கள் போக போறோமா? வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு போக போறோம். ஆகவே கொஞ்சம் கவனமா இருக்கும். இதுக்கு பிறகு நான் இதை திரும்பவும் ரிவைஸ் பண்ண மாட்டேன். அதாவது மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் என்ன விதமான தொடர்புடைய பிரச்சனைகள் இருந்தன? 40 சாதாரண பரீட்சைக்கு தோற்றி 20% மாணவர்கள் மட்டும்தான் சித்தி அடைந்தது. திறமைந்து புலமை பரீட்சையில் எந்த மாணவர்களும் 8 புள்ளிக்கு மேல் பெறவில்லை. திறமைந்து புலமை பரீட்சையில் 70க்கு மேலே பெற்றவர்கள் 10% மாணவர்கள். கற்றல் கற்பித்தல் செயல்முறைக்கு அதிபர் உதவுவதில்லை. ஓகேயா? அடுத்து 2வது பகுதியான பிரச்சனை என்ன பார்க்கிறாங்க? பாடசாலையும் சமூகம். பாடசாலையும் சமூகம் தொடர்பான என்னென்ன பிரச்சனைகள் இங்கிருந்தன? மைக்களை மீட் பண்ணி கொடுங்க. பாடசாலையின் சமூகம் தொடர்பான பிரச்சனை
மைக்க மியூட் பண்ணுங்க. ருஜேஷ் ராஜேஷ் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இங்க வந்து மக்கள் மத்தியில் அதிபர் ஆசைகளை பற்றி பெரும்பாலும் திருப்தியற்ற விமர்சன காணப்பட்டது. பெற்றார்களில் சிலர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற்று சென்றமை, பாடசாலையின் அபிவிருத்தி சங்கம் எதுவும் கூட்டப்படவில்லை, பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பலவும் நடைபெறவில்லை. அடுத்தது மூன்றாவது பிரச்சனை என்னது? பௌதிக வளம் மற்றும் மனித வளம் தொடர்பான பிரச்சனை. ஆசிரிய பற்றாக்குறை நிலவுகிறது என உயர்மட்ட கற்றல் வெளிகள் குறைபாடாக காணப்பட்டவை, ஆய்வுக்கூட வசதிகள் எதுவும் இல்லாமை, கணனிகள் இருந்தும் பாகங்கள் இல்லை, பாடசாலை சொத்துக்கள் களவாடப்படுகின்றவை, அதிபரின் முகாமைத்துவ திறன் தொடர்பான பிரச்சனைகளா. இதுல வந்து ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க முயற்சித்தமை அதிபர் தாமதமாகி 8:30 மணிக்கும் முற்பகல் 9 மணிக்கும் இடையில் வருவது இல்லையா, அதுவும் ஒரு பிரச்சனை. ஆசிரியர்களும் தாமதமாகி வருவது, பஸ்ஸிலேயே அதிபருடன் பயணிப்பவர்களாக காணப்பட்டனர். ஆசிரியர்கள் அதிபரால் ஊக்குவிக்கப்படாமை, ஆசிரியர்கள் சரியாக பிற்பகல் 1:30 மணிக்கு பாடசாலையை விட்டு வெளியேறுவது இல்லையா. அடுத்தது பணி இலக்கு குறித்து அதிபர் அக்கறையற்றிருந்தது, கல்வித்தர உள்ளீட்டுக்கான எந்த பணத்தையும் அதிபர் செலவு செய்யல. அடுத்தது பிரச்சனை ஊனா, மதிப்பீடு கண்காணிப்பு மேற்பார்வை பின்னூட்டல் தொடர்பானவை. இந்த பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரிகளோ மாகாண கல்வி அமைச்சு நிர்வாகிகளோ மேற்பார்வை பணிக்காக தரிசிப்பது இல்லை, அதை பார்த்துட்டோம். அடுத்தது மாணவர் ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம் சம்பந்தமானது. ஒழுக்கத்தில் பின்னடைந்தவர்களாகவும் எந்த விதமான வழிகாட்டலின்றியும் இங்கு காணப்பட்டவை. அடுத்து வலய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு மீதான பிரச்சனை என்ன? வருடாந்த இடமாற்றங்கள் எதையும் அங்க செய்யல இல்லையா. 8 தொடக்கம் 10 வருடங்களாக இடமாற்றம் பெறாதவர்கள் அங்கு கடமையாற்றியமை. அப்ப மேற்பார்வை பணிக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. மனித இடமாற்றத்துக்கு விண்ணப்பிக்காத ஆசிரியர்களுக்கு எந்த நடவடிக்கைகளும் செய்யாமை. பாடசாலையும் கல்விக்கான அணுகலும் பாடசாலை கட்டமைப்பும் அமைவிடமும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தொலை தூரத்தில் உள்ள போக்குவரத்து வசதியற்ற ஒரு ஒதுக்குப்புற பிரதேசத்தில் உள்ள ஒரு பாடசாலையாக அது காணப்பட்டது. இடைவிலகல் வீதம் 4 வீதமாக இருந்தது. ட்ராப் அவுட் ரேட். இளவயது திருமணம் செய்து கொள்வது அந்த பிரதேசத்துல அந்த பாடசாலை சூழல்ல காணப்படுகின்ற பெரிய பிரச்சனை. அடுத்ததாக ஆசிரியர் வான்மை விருத்தி, கல்வித்தர வட்டம், SPPTD எதுவுமே அங்கு நடைபெறவில்லை. இவ்வளவும் தான். இதைத்தான் 1 முதல் 9 வரையான பிரச்சனைகளாக நாங்கள் பட்டியலிட்டு பார்த்தோம். அந்த அடிப்படையில நாங்க சம்பவ கற்கைய முழுமையாக விளங்கினோம். இனி வினாக்களுக்கு நாங்கள் போக போறோம். நேரடியாக கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் எழுதுவது எப்படி என்றதுக்கு தான் நாங்கள் இப்ப பார்ப்போம். சரி, போகலாம். இனி போவோமா? நான் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தரப்போறேன், எல்லாத்தையும் விடைகளை கேட்பேன். இந்த சம்பவ கற்கைக்கு ஆரம்பம் முதல் இப்ப வரைக்கும் இருந்தார்கள் தெளிவான பதில்களை தரக்கூடியாக்களா இருப்பீங்க. இடையிடையே வந்து ஓடுறார்கள் வந்து உங்களோட பதில் வந்து பிழைக்கும். ஆகவே நான் எல்லாட்டையும் இந்த விடையை நான் கேட்க மாட்டேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கிளாஸ்ல வந்து ரெகுலரா அட்டென்ட் பண்ணார்கள் எனக்கு பதில தாருங்க. மெட்ராக்கள் வந்து அவதானிச்சு கொண்டிருங்க. இனிமேல் இதுல இணைஞ்சிருக்கு புது ஆக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த கிளாஸ்ல இணைகிறதா இருந்தா நீங்க தொடர்ச்சியாக உங்களோட வரவை பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அப்ப வந்துட்டு தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு போறாங்களா இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நீங்க இந்த பிராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் நீங்க பெறலாம். சரிதானே? பரீட்சையில சித்தி அடையலாம். ரைட். அந்த அடிப்படையில நான் இப்ப உங்களுக்கு முதலாவது வினாவுக்கு வாரம். சம்பவ கட்சியை திரும்பவும் ஒருக்கா நினைவுபடுத்துவோமா? விரைவாக பிரச்சனைகளை சொல்லிட்டேன். சம்பவ கற்கையில வாய்ச்சு கொண்டு போறீங்களா? யாராவது மீண்டும் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுவோம். யாராவது பிரியா மிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்திருக்கிற புதாள விடுவோம். பிரியா மிஸ் இருங்க. வந்திருக்கிற புதாள ஒரு ஆள் விடுவோம். இல்ல ஆஷ்ரி MH அஸ்வரி ராஜேஷ் SLPS 9 எங்கட பழைய ஆள்தானவர். தரன் எங்கிருந்து வந்திருக்கீங்க?
சரண் எங்க இருந்து வந்திருக்கீங்க? வாசிக்கவா சார்? நீங்க வாசிங்க. அதாவது பிரச்சனையை வாசிக்க தேவையில்லம்மா நீங்க. அதாவது நான் நம்ப பண்ணியிருக்க பிரச்சனை ஒன்று வாசிக்க தேவையில்ல. சம்பவ கற்கை வாசிச்சுட்டு போங்க. நான் விரைவா மூவ் பண்றேன். ஓகே, கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. தெல்தெனிய தெல்தெனி வித்யாலயம் தரம் 1 முதல் 11 வரையான வகுப்புகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட 480 மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாகும். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. இப்பாடசாலையானது ஒரு நிமிஷமா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நாங்க விடை எழுத போறோம். மிக கவனமாக அப்சர்வ் பண்ணி கொள்ளுங்க, சரியா? ரைட், தொடர்ந்து வாசிங்க. இப்பாடசாலையானது புறநகர் பகுதி ஒன்றில் பிரதான வீதி ஒன்றுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பாடசாலை கட்டமைப்பும் நோ 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 அமைவிடமும் நோ நோ இந்த நம்ப பண்ணப்பட்டதை வாசிக்க வேணாம் நானு. ரைட். தெல்தெனிய கிராமத்தில் வாழ்கின்ற மக்களின் பிரதான பொருளாதார பின்புலம் விவசாயமாகும். அத்துடன் இப்பாடசாலையில் கடமையாற்றும் அதிபர் திரு விக்ரமசிங்க நகரிலிருந்து தினந்தோறும் பஸ்ஸிலே பயணம் செய்பவர். தரம் 1ஐ சேர்ந்த இந்த அதிபர் அடுத்த வருடத்தில் சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு உள்ளார். தினசரி 8:30 மணிக்கும் முற்பகல் 9 மணிக்கும் இடையில் எப்படியாவது பாடசாலைக்கு வந்து சேர்ந்து விடுவார். இப்பாடசாலையில் 18 ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றனர். கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கும் ஏனைய சங்கீதம், நடனம், உடற்கல்வி போன்ற பாடங்களுக்கும் இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. இருப்பினும் வருடாந்தம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் 5-6 பேர் சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்து அண்மையில் நகரிற்கு உயர்தரத்திற்காக சென்று விடுவார்கள். அவ்வாறு கற்றவர்களில் இப்பாடசாலையின் பழைய மாணவர்கள் என வைத்தியர் ஒருவரும், சட்டத்தரணி இருவரும், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெரி குட். மேலும் மேலும் இப்பாடசாலையின் அதிபர் தனது முயற்சியின் காரணமாக பாடசாலைக்கென 5 ஏக்கர் இப்பாடசாலையில் கல்வி கற்ற வெளிநாடொன்றில் வதியும் குடும்பம் ஒன்றிலிருந்து அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இப்பாடசாலைக்கென வகுப்பறை வசதிகளுக்கு சில உயர்மற்ற கற்றல் வழிகள் குறைபாடாகும். ஹையர் ஆர்டர் லேர்னிங் ஸ்பேசஸ் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்பாடசாலையில் திறமையான பல மாணவர்கள் பாடவிதானம் மற்றும் இணை பாடவிதான செயற்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களாக காணப்படுகின்றனர். அதே நேரம் பெரும்பாலான ஆசிரியர்கள் இப்பாடசாலையில் 8 முதல் 10 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி இடம் மாற்றம் பெற முடியாததன் காரணமாக மனத்தாங்கல்களுடன் தமது அன்றாட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களாக காணப்படுகின்றனர். அத்துடன் பெரும்பாலான ஆசிரியர்கள் தினமும் பஸ்ஸிலேயே அதிபருடன் பயணிப்பவர்களாக காணப்படுகின்றனர். இக்கிராமத்தில் முதல் பஸ் முற்பகல் 8:30 மணிக்கே வந்து சேரும். மீண்டும் பாடசாலை விட்டு சரியாக பிற்பகல் 1:30 மணிக்கு பஸ் புறப்படும். 8-10 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி ஓகே, தேங்க்யூ. அடுத்த ரைட், ராஜேஷ் வாசிங்க. அடுத்தார் ராஜேஷ் இல்லாட்டி அடுத்தார் ஆகேஷ் வாசிங்க. மேலும் வாசிங்க ராஜேஷ். மேலும் மக்கள் மத்தியில் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பெரும்பாலும் திருப்தியற்ற விமர்சன நிலையே காணப்பட்டது. இப்பாடசாலை சிரேஷ்ட ஆசிரியர் ராஜபக்ச மாத்திரம் இவ்வூரை சேர்ந்தவர். பாடசாலைக்கு முற்பகல் 6:30 மணிக்கு வந்து விடுவார். ஆரம்ப ஒழுங்குகளையும் மேற்கொள்வார். அதிபர் சமூகம் அளிக்காத நாட்களில்
இவரே பாடசாலையை பொறுப்பெடுத்து நடத்துவார். பாடசாலை திறப்பு கோர்வையும் அவரிடமே இருந்தது. இப்பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரிகளோ மாகாண கல்வி அமைச்சின் நிர்வாகிகளோ மேற்பார்வை பணிக்காக தரிசிப்பது குறைவாகும். வருடத்தில் ஒரு தடவையேனும் வலய மட்ட மேற்பார்வைக்காக மேற்பார்வை குழுவினர் பாடசாலைக்கு தரிசிப்பது அரிதென்றே கூறலாம். அதேவேளை இங்கு மாணவர்களின் பாடசாலை தினவரவு வீதம் கடந்த வருடம் 82 வீதமாக உள்ளமையும் இடைவிலகல் வீதம் 4 வீதமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் அதிபரால் ஊக்குவிக்கப்படாமையானது மிகவும் குறைபாடான அம்சமாக காணப்பட்டது. அதேவேளை இவ்வருடம் குரு பிரதீபா விருதுக்காக திரு ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இப்பாடசாலையில் தரம் 1 முதல் 11 தங்கியிருப்போர் நிலைத்திருப்போர் வீதம் செவாய்வல் ரேட் வீதம் 78 வீதமாக காணப்பட்டது. அத்துடன் 20 மாணவர்கள் காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று 4 மாணவர்கள் மாத்திரமே சித்தியடைந்திருந்தனர். அவர்களுள் விஞ்ஞானத்துறைக்கு எவரும் தெரிவாகவில்லை. வர்த்தகத்துக்கு தகுதி பெற்றவர் ஒருவரும் மீதி 3 பேரும் கலைத்துறைக்கு தகுதி பெற்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் நகர்ப்புற பாடசாலைக்கு சென்று விட்டனர். Thank you, sir. Thank you so much. Good, good, very good. Medal, Taran. Taran, Vasi. யாராவது ஓகே, come on. யாராவது come on. மற்றும் பாடசாலையில் மாணவர்கள் கற்பதற்கென ஒரே ஒரு நூலக அறை மாத்திரம் காணப்பட்டது. ஏனைய ஆய்வுக்கூட வசதிகள் எதுவும் இல்லை. அத்துடன் இப்பாடசாலையில் 5 கணனிகள் இருந்தும் அவை பயன்படுத்த முடியாத நிலையில் எந்த விதமான உட்பாகமும் இன்றி காணப்பட்டன. குறிப்பாக இங்குள்ள மாணவர்கள் ஒழுக்கத்தில் பின்னடைவானவர்களாகவும் எந்த விதமான வழிகாட்டல்கள் இன்றியும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 30 மாணவர்கள் தோற்றி எந்த மாணவர்களும் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெறவும் இல்லை. அத்துடன் 70க்கு மேல் புள்ளி பெற்றவர்கள் 3 மாணவர்கள் மாத்திரமே ஆகும். இப்பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்களில் சிலர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றமையும் தரம் 10, 11களில் கற்கும் போதே மாணவர்கள் இளவயது திருமணம் செய்து கொள்வதும் கடந்த சில ஆண்டுகளில் தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் ஆகின. ஆசிரியர்கள் பலர் கற்றல் கற்பித்தல் செயல்முறைக்கு அதிபர் எவ்வழிவுகளும் உதவுவதில்லை எனவும் கல்வித்தர உள்ளீட்டிற்கான எந்த பணத்தையும் செலவு செய்வதில்லை எனவும் பல குறைபாடுகளை கூறிக்கொண்டே இருந்தனர். இது பற்றி இப்பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் திரு ராஜபக்ஷ நன்கறிவார். கடந்த 3 வருடங்களாக இப்பாடசாலையின் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் எதுவும் கூட்டப்படாததனால் பல பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பலவும் நடைபெறாமல் ஸ்தம்பிதம் அடைந்தும் காணப்பட்டன. ஆசிரியர்களும் தம் பாடம் தொடர்பான எழும் வினாக்களையும் பிரச்சனைகளையும் கலந்துரையாடி தீர்த்து கொள்வதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் அற்றவர்களாக காணப்பட்டனர். இப்பாடசாலையின் அதிபர் திரு விக்ரமசிங்க தன் அடுத்த வருடத்தில் ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு பிற ஆசிரியர்களுடனோ கல்வி அதிகாரிகளுடனோ சமூக அங்கத்தவர்களுடனோ எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொள்ள நாட்டமில்லாதவராகவும் பணி இலக்கு குறித்து அக்கறை குறைந்தவராகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெரி குட், finished. மொத்தத்தில் எத்தனை பிரச்சனைகள்? 26 பிரச்சனை இனங்கண்டிருக்கிறோம். அதை 9 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். அந்த 9 பகுதிக்குள்ளேயும் அந்தந்த இனங்கண்ட பிரச்சனை 1 தொடங்கி 26 பிரச்சனையை கொண்டு பட்டியலிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த 9 பிரச்சனைகளுடன் தொடர்புடைய சேக்யூலர்ஸ் அது இதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பாருங்க, ஒரு கேஸ் ஸ்டடிக்கு விடை எழுதுறதுக்காக நாங்க எத்தனை நாள் முயற்சிக்கிறோம் தெரியுமா? எல்லாருக்கும் இது ஒரு கஷ்டமான காரியமா இல்லையானே?
சும்மா லேசா போக இயலாது. ஆகவே இனி நாங்க அடுத்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றோம். இன்றைக்கு இந்த சம்பவ கற்கைக்கு பதில் எழுத போறோம். அந்த அடிப்படையில இந்த சம்பவ கற்கையினுடைய முதலாவது வினா இல்லாதாக்கள் எழுதி கொள்ளலாம். இல்லாட்டி குரூப்ல நான் மீண்டும் போட்டுக்கொள்வோம், ஷேர் பண்ணிக்கொள்வோம், பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் இப்போதைக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க கேள்வியை. இருக்கிறார்கள் ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனையை அடையாளம் காணல். கேளுங்க. அதாவது வெயிட் 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 இப்ப நான் முதலாவது கேட்கிற கேள்வி இதோட இது நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸுக்காக தான் போறேன். அதிபர்கள் கேட்டு படிவ பார்த்துக்கொள்ளுங்க, எதிர்கால அதிபர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு பிராக்டிஸுக்காகத்தான் இந்த தலைப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு போறேன். அதாவது மை காட், கொஞ்சம் பிறகு ஸ்டக் ஆகுது. ரைட். இங்க பாருங்க, இந்த பிரச்சனை இப்ப முதலாவது கேள்வி எதோட தொடர்புடையதா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனையை அடையாளம் காணும். பிரச்சனையை அடையாளம் காண்றதோட தொடர்புடைய ஒரு வினா நான் தந்திருக்கேன் பாருங்க. தெல்தனிய மகா வித்தியாலயத்தில் இப்படி எக்ஸாமுக்கு தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன். எப்படி இந்த கேள்வி அமையும், கேஸ் ஸ்டடியில எக்ஸாம்ல எப்படி இந்த கேள்விகள் என்ன வச்சு கேட்கலாம், எந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு வச்சு கேட்கலாம்ன்றதுக்காகத்தான் நான் இப்படி முதல்ல சொல்லித்தரேன். தெல்தனிய வித்தியாலயத்தில் காணப்படும் பிரதான குறைபாடுகளை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பௌதிக வளங்கள் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வகைப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் தலா 2 குறைபாடுகளை சுட்டிக்காட்டுக. நான் சொன்ன பிள்ளைங்க இதுவரை இருக்கு உங்களுக்கு. நம்ம இப்ப இந்த சம்பவ கற்கையில பிரச்சனைகள் இருக்குல்ல நிறைய. எத்தனை பிரச்சனை நம்ம என்ன கண்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். கதைக்கொண்டு இனி வாய திறந்து வாய முடித்து போயிடாது. எத்தனை பிரச்சனை 26 பிரச்சனைய நம்ம என்ன சொல்லணும் இடம் கண்டிருக்கிறோம். வடிவ தெளிவா அக்குவர் ஆணிவராக பார்த்துட்டோம். இப்ப அவங்க கேட்கிறாங்க இந்த பிரச்சனைகளை, இந்த குறைபாடுகளை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பௌதீக வளங்கள் ஆகிய 4 பிரிவுகளுக்கு கீழே வகைப்படுத்தப்படும். முடியுமா உங்களுக்கு? முடியும் தானே? இந்த சம்பவ கற்கையில காணப்படுகின்ற பிரச்சனைகளில அதிபரோட தொடர்புடைய பிரச்சனை, ஆசிரியரோட காணப்படுகின்ற குறைபாடுகள், மாணவர்கள் தொடர்பானது, இந்த மாதிரிக்கு நீங்க எனக்கு வகைப்படுத்தி சொல்லுங்க. இதை விட எனக்கு வேற மொழியில சொல்லலாம். உங்களுக்கு 4 பிரிவுகளின் கீழும் வகைப்படுத்தி ஒவ்வொன்றுக்கு தலா 2 குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட டைம் ஸ்டார்ட். சொல்ல தேவையில்லை, எழுதுங்க. எல்லாரும் எழுதுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. 7 மண்டா முடியுமானவர்கள் வீடியோ ஆன் பண்ணி எழுதுறது காட்ட வேணும். எனக்கு எல்லாரும் எழுத வேணுமா? இல்லாத ஆட்கள் விடுங்க, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டே விடுங்க. இனிமேல் நீங்க நான் விட எழுதுற நேரத்துல உங்களோட வீடியோ பார்க்க வேணும். எப்படி பிராக்டிஸ் கொடுக்கறது சரி, இன்றைக்கு நீ வீடியோ ஆன் பண்ண தேவையில்லை, பரவாயில்ல. ஆகேஷ் எங்க ஓடினீங்க? அதுக்கடையில் சரி. இப்ப இந்த பிரச்சனைய முதலாவது கேள்வி பிரச்சனைகளை அடையாளம் காணலுடன் சம்பந்தப்பட்டது. சரியா ஆகேஷ், விளங்குதா? ஆகவே முதலாவது பிரச்சனையில கேட்கிறாங்க, கேள்வி வினாவாக கேட்கிறாங்க. இந்த விடயத்தை உங்கள்கிட்ட எப்படி பிரச்சனையை அடையாளம் காண்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்குதான்ற சோதிக்கிறதுக்காகத்தான் முதலாவது வினா கேட்கிறாங்க. எப்படி தெல்தனிய வித்தியாலயத்தில் காணப்படும் பிரதான குறைபாடுகளை அதிபர், ஆசிரியர், மாணவர்கள், பௌதிக வளங்கள் என்ற வகைக்கு கீழே வகைப்படுத்தி ஒவ்வொன்றுகளையும் சில 2 குறைபாடுகளை நீங்க கண்டறிங்க என்று சொல்றாங்க. ட்ரை ஸ்டார்ட். இதுல எழுதணும். முதலாவது அதிபருடன் தொடர்புடைய பிரச்சனை. அதிபருடன் தொடர்புடைய பிரச்சனை